இந்த இனிமையான காலை நேர நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட தலைவர் மற்றும் நிர்வாகிகளே, எனது தானை தலைவன் சாகுல் அமீது அவர்களை வாழ்த்தும் பொருட்டு சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தற்சமயம் பொறுப்பு வகிக்கின்ற மாநில தலைவர் மற்றும் மாநில செயலாளர், மாநில பொருளாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது என்னுடன் இணைந்து பயணம் செய்த கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகிகளே, அதை காட்டிலும் இங்கே எனக்கு நிறைய தெரிஞ்ச முகமாக இருக்குது இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு. ஏன்னா நான் அந்த டிசைனில் 15 வருஷம் வேலை பார்த்தேன். அதிகமான பேர் எனக்கு நல்லா பழக்கம். குறிப்பாக என் நண்பன் முத்துச்சாமி மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. ஆக இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு பெரிய பேராக நினைக்கிறேன். நான் பேசும்போது தானை தலைவன் சொன்னேன். தானை தலைவன் சொன்னால் நம்ம தமிழக சங்க வரலாற்றிலேயே ஒரே ஒருத்தருக்கு தான் அந்த பேர் இருக்கும். அது யாரும் உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. ஆனாலும் என்னுடைய தலைவன் சாகுல் அமீதை நான் தானை தலைவன் தான் சொன்னேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய அருமை எனக்கு அவருடன் ஏற்பட்ட அறிமுகமே ரொம்ப குறைந்த காலம் தான் ஏற்படுச்சு. அவர் டிசைனில் வேலை பார்க்குறாரு, அவர் பேண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் சிஸ்டம் சொல்லி சென்னையில் வேலை பார்க்குறாரு. நாங்கள் ட்ரெஷரி சிஸ்டம் சொல்லி மஃபசலில் வேலை பார்க்குறோம். அப்போ 2 பேருமே எளியும் துணையாக இருக்கின்ற காலம். ஏன்னா அங்கே இருக்கவங்க அதுக்கு தனிப்பட்டமான சில திறமை உள்ளவர்கள், அவங்களுக்கு அதிகமான ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு காலத்தில் எங்களுக்கெல்லாம் அறிமுகம் இல்லை. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்தினாங்க. சரி, ட்ரெஷரினா காமனாக தான், தலையில் இருந்து வாழ்வர ஒன்றா தான் இருக்கணும் அப்படிங்கிற எடுத்த முடிவின் அடிப்படையில் அவங்க ஒரு மாற்றம் ஏற்பட்ட உடனே அந்த காலகட்டத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் பற்றியும் சங்கம் கொஞ்சம் மேலும் இருந்த காலகட்டம். 80க்கு பின்னால் என்ன கேட்டிங்கன்னா, சங்கம்னா என்னன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கிற ஆவணா செயல்பட்ட காலம். அப்போ நான் தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கத்தினுடைய திண்டுக்கல் மாவட்ட செயலாளராக பொறுப்பு எடுத்துட்டு சென்னையில் இருக்க மாநில மேற்பட்ட தலைவர் போகிறேன். அப்போ தலைவரை சந்திக்கிறேன். தலைவர் மட்டும் சந்திக்கல, இன்றைய மாநில பொதுச் செயலாளர், மாநில பொருளாளர் அரசு 2 பேரையும் அங்கே அறிமுகமாகுது. அப்போ ஏற்பட்ட அறிமுகம் என்பது என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியும் சரி, நாங்கள் பிற்காலத்தில் ட்ரெஷரி அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணும்போது அதை தலைமையேற்று மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்றதிலும் சரி என்னுடைய தானை தலைவர் சாகுல் அமீது தான். அதனால தான் நான் தானை தலைவர் சொல்கிறேன். இன்னொரு வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஓய்வு பெற்றவங்கன்னா அந்த அமைப்புக்கு தலைவராக யார் வரணும்னு சொன்ன உடனே எந்த விதமான ஐயத்துக்கும் இடப்படாமல் நாம தானே அதுக்கு ஃபிட்டான பெர்சன், அதனால நாம தேவனுக்கு மாநில தலைவராக பதவி கொடுக்கலாம் என்று முன்மொழிந்த அந்த பதவி எனக்கு வழங்கி என்னுடைய சங்க வரலாற்றில் ஒரு முக்கியமான அத்தியாயத்தை துவங்கி வைத்தவங்க என்னுடைய தானை தலைவர். இவரை பற்றி நிறைய நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் தலைவர் சொல்லிட்டார், 5 நிமிஷம் பேச முடியிருக்காரு. ஆக இப்போ தேவை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பழைய நேரத்தில் அவருடைய செயல்பாடுகளை மறுபடியும் மற்றவங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதன் மூலம் அவருக்கு ஒரு மனதில் ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி நான் கூட்டங்களை நம்ம கூட்டுறோம். அந்த வகையில் இன்றைக்கு கூட்டிய கூட்டம் மிக சிறப்பான கூட்டமாக இருக்கின்றது. என்னுடைய தானை தலைவர் நீண்ட காலம், மிக நீண்ட காலம் இருந்து நமது சங்கத்திற்கு, ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு, ஏன்னா ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்துக்கு நான் வந்ததும் அந்த தான் காரணம். மதுரையில் நடந்த மாநில பேரவையில் நீ கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும்னா எனக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி வர சொல்லி கலந்ததில் இருந்து அன்றைக்கு ஏற்பட்ட தொடர்பு இன்றைக்கு நான் ஒரு பொறுப்பில் இருக்க நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுருக்கேன். அந்த வகையில் மிக சிறப்பான முறையில் எனக்கு எல்லா விதமான பொது வாழ்க்கையிலையும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி உதவிகரமாக இருந்த எனது மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய எனது தானை தலைவர் நீண்ட காலம் வாழ்ந்து நமது சங்கத்திற்கு மீண்டும் தன்னுடைய அனுபவங்களை சொல்லி சிறப்பாக முன்னெடுத்து செல்வதற்கு உதவி புரிய வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.